ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். எப்படி இருக்கீங்க? இறையருளால் குரு அருளால் நலமாக இருக்கிறேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது அந்த உயர்நிலை எப்பன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உயர்நிலை ஜோதிடம் ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம். பேசிக் தெரியும். 9 கிரகம், 12 கட்டம், 27 நட்சத்திரம், எப்படி தசாபுத்தி என்ன, பலன் எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணணுங்கிறது பேசிக்காக எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாமே இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுனால நிறைய ஜோதிடத்தை பற்றின நாலேஜ் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும். இப்போ நம்ம இதை ஒருபடி மெருகேற்றி உயர்நிலை ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு நிலையில நடத்த இருக்கிறோம். உயர்நிலை ஜோதிடம்ங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கின உடனே நிறைய சூட்சமங்கள், சார் எப்படி இப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல முடியுது, உங்களால் பெரிய ஆச்சரியமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்பிக்க இருக்கிறோம் இந்த உயர்நிலை ஜோதிடத்தில். அந்த உயர்நிலை ஜோதிடம் என்பது இந்த வளவலா கொலகொலா இல்லாமல் அது இப்படி இது இப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த கிரகம் இங்கே இருந்தால் இப்படி தான், இந்த கிரகம் இப்படி போனால் இப்படி தான், இந்த தசாபுத்தி நடந்தால் இப்படி இருக்கும், கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் இது மேலே பயணிக்கும் போது இப்படி இருக்கும். அப்படி ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்களை சொல்லித்தர போகிறோம். அந்த கிரக சேர்க்கைகள் உட்பட யோகங்கள், தோஷங்கள், இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் ஒளிந்திருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கணும், அது இருந்தால் என்னென்ன நடக்கும். இதில் கிரக சேர்க்கைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த உயர்நிலையில் கிரக சேர்க்கைகளை வச்சு நீங்கள் துல்லியமாக நீங்கள் கட்டத்தை விட கிரக சேர்க்கையை வச்சு சொல்லும்போது அவங்க மிராக்கல் ஆயிடுவாங்க, ரொம்ப அற்புதமாக ஆயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும். இது எங்கள் குருமார்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, போதிச்சது. அப்படி இந்த கிரக சேர்க்கைகள், தன்மைகள், தசாபுத்தி, சம்பவம் நடைபெறுகின்ற நாள், நேரம், காலம், சம்பவம் நடைபெறும் போது இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள், ஒரு விபத்துக்கான காலம், ஒரு சம்பாதிக்கிறதுக்கான காலம், ஒரு வீடு கட்டுறதுக்கான காலம், ஒரு பொருளாதாரத்தை அதிகப்படியாக நான் சம்பாதிப்பேனா அப்படிங்கிறதுக்கான காலம், 1ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் தனம், பொருளாதாரம், கல்வி, இதோட சூட்சமங்கள், உங்கள் முயற்சி ஸ்தானம், டாக்குமெண்ட்டு, 3ஆம் இடம் சம்பந்தமான சூட்சமம், 4ஆம் இடமான கல்வி, முதல் டிகிரி, சொத்து, அப்படியே தத்ரூபமாக எளிமைப்படுத்தி, அதுதான் இங்கே விஷயமே, எளிமைப்படுத்தி நம்ம நடத்த இருக்கிறோம். அதிகபட்சமாக 14 வாரங்கள் 14 வாரங்கள் கொடுக்குறோம் உயர்நிலையை. அடிப்படை ஜோதிடம் இவங்களுக்கு முழுமையாக தெரியும், நான் நல்லபடியாக ட்ரைனிங்கில் தான் இருக்கேன்னா இந்த உயர்நிலை உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இது ரொம்ப நல்லா இருக்கும். கோச்சாரத்தில் வர கிரகங்கள் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் தருது, 12 பாவகங்களுக்கும் என்ன சொல்லுது, 12 பாவகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகம் போய் நின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், எப்படி நம்ம அதை எடுக்க போகிறோம். கிரகத்தில் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர சாரத்தில் நின்று இன்னொரு கிரகத்தை போய் அதை டச் பண்ணும்போது தன்னோட மூமெண்ட்ல அவங்க என்ன மாதிரி கர்ம பலன்களையோ நல்ல பலன்களையோ இந்த பிறவியில் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது பூரா நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளோட வெற்றி, பேரம்பேத்திகளோட முன்னேற்றம், நமக்கு இறுதி கால வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே போல் மத்தியம காலத்தில் வீடு, இடம், நிலம், வாகனத்தோடு நம்ம வாழக்கூடிய தகுதி, சக்தி இருக்கா, 40 வயசுக்கு மேலே யாருக்கு முன்னேற்றம், 40 வயசுக்குள்ளே யாருக்கு முன்னேற்றம், இப்படி நிறைய சூட்சமங்கள் சார். பார்த்த உடனே 10 பாயிண்ட் டப்பு 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 டப்புன்னு சொல்கிற மாதிரி உயர்நிலை ஜோதிடம் ஒரு அற்புதமாகவும் வரப்பிரசாதமாகவும் இருக்கும். உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் முழுமையாக தெரிந்திருந்தால் நீங்களும் உயர்நிலையில் சேர்ந்து பயன்பெறலாம். இது ஒரு கட்டண வகுப்பு. கண்டிப்பாங்க. ஆமாம், கட்டண வகுப்பு. இதை பயன்பெறலாம். வரக்கூடிய ஜூலை 27, அதாவது 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 to 4 ஆன்லைன் ஜூம் வகுப்பு 14 வாரம் இப்படி நடக்கும். அப்போ 2 to 4 இதை நீங்கள் கற்றுக்கலாம். உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிறது முதல் கண்டிஷன். கண்டிப்பாக. அப்படி பண்ணிட்டா உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் கற்றுக்கலாம். முன்பதிவு நடைபெறுகிறது. அதிகபட்சமாக இன்றைக்கி நம்ம பேசுகிற நாள்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 15 நாள் தான் இருக்குது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. நீங்கள் பயன்பெறலாம். எல்லாரையும் இந்த வகுப்புக்கு விருப்பம் இருப்பின், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அனைவரும் தாராளமாக இந்த வகுப்பில் கலந்து படிக்கலாம். எனக்கு என்ன தெரியுதோ எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் அட்டகாசமாக இந்த உயர்நிலையை நம்ம சொல்லித்தரலாம். எல்லாரையும் உயர்நிலை வகுப்பில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். சிறப்பாக பண்ணிடுவோம்.
கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு அறிவிப்பு தான் இது. கண்டிப்பா ஏன்னா உங்க மாணவர்களும் சரி நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டிருக்காங்க கண்டிப்பா எப்போ உயர்நிலைன்னு சொல்லி. அது மாதிரி கண்டிப்பா. அற்புதமான விஷயத்த ரிவீல் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி. மீண்டும் அடுத்த ஒரு நாள் சந்திக்கலாம். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளர்க. வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, சொகுசு வாகனம் யாருக்கு, வாகன யோகம் எப்போது, இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் இன்னைக்கு ஒரு 10 ஜாதகம் டெய்லியும் பாக்குறோன்னு வச்சுக்குவோம். ஒரு 7 பேராவது சார் நான் கார் எடுக்கலான்னு இருக்கேன், எடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்காத நபர்களே கிடையாது. அப்போ வாகனம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெருகிருச்சு பூமியில. வாகனங்கிறது எல்லாத்துக்கும் தேவை. வாகனம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு ஒரு கார் இன்னைக்கு எல்லா பக்கம் இருக்கு. ஸோ வளர்ச்சி சந்தோஷம்தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த வாகனத்துல சிலருக்கு வாகனத்து பயங்கர வாகன பிரியர்களா இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அவங்க இல்லை யாரு, உங்க ஜாதகத்துல எப்படி இருந்தா அவங்களுக்கு அந்த வாகன யோகம் பிரியம் வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் 4ஆம் அதிபதி, முதல்ல வாகனத்துக்கான கிரகம் யாருன்னா சுக்கிரன். பாவத்துல 4ஆம் பாவம், கிரகத்துல சுக்கிரன். கனரக வாகனங்கள் செவ்வாய் சனி. பெரிய டிப்பர், லாரி, ஜேசிபி, கிட்டாச்சி, பொக்லைன், இதெல்லாம் செவ்வாய் சனி. சொகுசு வாகனம் 8 சீட்டர் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பக்காவான ஒரு வண்டி வச்சிருக்கேன் சார், 8 சீட்டு, நம்மளுக்கு கப்பல் மாதிரி இருக்கும் வண்டி, பல பலன்னு இருக்கும். வந்து இறங்குனா சும்மா ராஜ கம்பீரமா இருக்கும் சார் அப்படின்னு நிறைய பேர் மமதிய அந்த என் வாகனம் அப்படின்னு ஒரு பூரிப்போட வாழ்வாங்க இல்லையா? அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, யாருக்கெல்லாம் சுக்கிரனுடனோ 4ஆம் அதிபதியுடனோ அல்லது 4ஆம் வீட்டிலோ ராகு சம்பந்தப்படுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் லக்ஸுரி வெஹிக்கிள், பிரம்மாண்ட வாகனத்தை விரும்புபவர்கள். நீங்க ரோட்ல உங்க சின்ன குட்டி கார்ல போயிட்டு இருந்தா உங்க பக்கத்துல பிரம்மாண்டமா ஒரு கார் நின்னா சிக்னல் போட்டதை மறந்துட்டு காரை ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அடா என்ன அழகு அப்படி. அந்த காரை ரசிக்கிறதுக்கு அந்த கிரகம் தான் மிக மிக முக்கிய காரணம். மறுபடியும் சொல்றேன், 4ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் அதிபதியுடன் ராகு, சுக்கிரனுடன் ராகு, இவங்கெல்லாம் வாகன பிரியர்கள். எல்லாத்துக்கும் வண்டி ஆசை இருக்கும், இவங்களுக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இந்த வண்டி ஆசை. அதே போல பிரம்மாண்ட வாகன கனவு இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் உள்ளவங்க யாருன்னு கிரகத்தை பார்ப்போம். 4ஆம் அதிபதியோ 4ஆம் இடத்திலேயோ 4ஆம் அதிபதியோடோ குரு தொடர்பு வரும்போது பிரம்மாண்ட வாகன சிந்தனை கட்டாயம் இருக்கும். பிரம்மாண்டமா லக்ஸுரியா நம்ம வச்சிருக்கிற வண்டி மாதிரி யாரும் வச்சிருக்க கூடாதுன்னு நினைச்சா அதுதான். இந்த குரு சம்பந்தப்படுறவங்க எப்படி வாகனம் வாங்குவாங்க தெரியுங்களா? 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தோட 4ஆம் அதிபதியோட நம்ம மட்டும் போனா பத்தாது, இந்த சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை எல்லாரும் கூப்பிட்டு கோயிலுக்கு போவோம். அந்த கான்செப்ட்ல வாகனம் வாங்குறவங்களும் இருப்பாங்க. பாருங்க, பிளானட் நம்மளை எப்படி எல்லாம் இயக்குதுங்கிற ஆச்சரியமா இருக்கு. சொன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. இது நீங்க யாராவது வளரும் ஜோதிடர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் டிப்ஸ் கிடைக்காது. யாருக்காவது நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லி பாருங்க, அப்புறம் நான் சொன்னது உணர்வீங்க. சார் சூப்பர் சார், அப்படியே இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப வாகனம் வாங்குறதுக்கு பிளானட் சம்மதிக்கணும். சரி, வாகனம் வாங்குறதுக்கான காலம்னு ஒண்ணு இருக்குமில்ல, அது எப்ப வரும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் 4ஆம் அதிபதி தசாபுத்தி, 4ஆம் இடத்துல நின்ற தசாபுத்தி, சந்திரனோட தசாபுத்தி, சுக்கிரனோட தசாபுத்தி வருதோ அப்பவெல்லாம் வாகனம் வாங்குறதுக்கு பயங்கர பிரியமா இருக்கும். இந்த சந்திர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு வாகனம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வாங்கி மாத்திக்கிட்டே இருப்பாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. யாருக்காவது சந்திர திசை, இப்ப மேசலக்கணத்துக்காரங்க சந்திர திசை வந்துருச்சுன்னா வாகனத்தை மாத்துறது மட்டும்தான் வேலையா இருக்கா. அடே சாமி, ஓ இப்படி ஒரு வண்டி வந்துருச்சா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம படத்துக்குலாம் அதான் ஓட்டிட்டு போகுதாம்ல, வாங்குப்பான்ருவாங்க. அப்ப இப்படியெல்லாம் அந்த வாகனத்தை வாங்குறதுக்கு அவங்களுக்கு
தோன்றும். வாகனங்கிறது சின்ன லெவல்ல இருந்து பிரம்மாண்டமா வரைக்கும் இருக்கு. அது இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு ஏதோ ஒரு கார் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கோடிகள் இருக்கு. அதெல்லாம் இப்ப பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப சின்ன குழந்தைங்க பாக்குதுங்க, இந்த கார் நல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகிட்ட பேச முடியலைங்க, அப்படி கார் பேர் சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 வண்டி பேர் தான், அப்படி கார் பேர் சொல்றாங்க. இப்ப 4ஆம் இடத்துல யாருக்காவது கேது இருக்கு, சுக்கிரன் கேது கூட இருக்காரு, 4 கூடிய ஒரு கேது கூட இருக்காருன்னு இவங்க எல்லாம் மாருதி கார் விரும்புவாங்க. ஏன்னா கேது வந்து ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயருக்கு இன்னொரு பேர் என்னங்க, மாருதி. அப்படிதான் விரும்புவாங்க. இன்னும் இந்த அதாவது ராகு சம்பந்தப்படுற வண்டி, எங்காவது ராகு இருக்குன்னு வைங்க, ராகு சனி சம்பந்தப்படுது 4ஆம் அதிபதி, இவங்களுக்கு எல்லாம் கொரியன் வண்டி, கொரியன்ல இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, அந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். இப்ப நிறைய அந்த காருகள்லாம் வந்திருக்கு, அந்த கொரியன் கம்பெனிஸ் எல்லாம், அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நம்ம பிளானட் சம்மதிக்கும் போது என்னென்ன வாகனம் வாங்குறாங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அந்த வாகனங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இந்த வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாகன பிரியர்களை நீங்க 4ஆம் அதிபதி, 4ஆம் இடத்துல குரு, இவங்களுக்கெல்லாம் டொயோட்டா மேல அவ்வளவு ஆர்வம் இருக்கும். அதுலதான் வருதே இல்லை, இனோவா ரொம்ப விரும்புறாங்க இந்த கிரகங்கள் இருக்கும்போது. அப்போ இந்த வாகனங்கள் எல்லாம் அவங்க ரொம்ப லைக் பண்றாங்க. பிளானட் சம்மதிக்குது, அவங்களுக்கு கேட்குது இந்த மாதிரிதான் வாகனம் வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுற ஆளுகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சொகுசு வாகனம் வாங்குறதுக்கு நான் மேற்சொன்ன விதிகள் உங்க ஜாதகத்துல பொருந்தி இருந்ததுன்னா நீங்க இப்படிதான் வாங்க போறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். 4ஆம் அதிபதியோடு 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி யாருக்காவது தொடர்பு இருந்தா, அல்லது சுக்கிரனோ சந்திரனோ அதே போல 4ஆம் அதிபதியோ குருவோ 12ஆம் இடத்தோட 12ல் இருந்தாலோ 12ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தாலோ வண்டி விபத்துல சிக்கிச்சு, செலவு வச்சுக்கிட்டே இருக்கு, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப வண்டி வாகனம் நம்ம வச்சிருக்கிறதுக்கும் பிளானட் சம்மதிக்குது. நல்ல வாகனமா கெட்டதா, அது தொந்தரவு பண்ணுமா, எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். எண் கணிதம் வேற, அதை பத்தி ஒரு பதிவு இருக்கு, கண்டிப்பா அதை போடுறேன். யாரெல்லாம் எந்த நம்பர் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குங்கிறது விரைவில் ஒரு பதிவை நம்ம போடலாம். அப்போ வாகனம் அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்புல நீங்க வாங்க இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஈஸியா சொல்ல முடியும். அப்ப சொகுசு வாகனம் வாங்குறது, வாகனம் மேல பயங்கரமா பிரியம் இருக்கிறதுக்கு நான் சொன்னேன். இதுக்கு முதல்ல கிரக சேர்க்கைகள், இந்த கிரகங்கள் எல்லாம் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படிதான் நீங்க வாங்குவீங்க. இந்த வீடியோவை இன்னொரு முறை போட்டு பாருங்க. ஏன்னா வாகன பிரியர்கள் இன்னைக்கு நிறைய இருக்கீங்க. எல்லாரும் வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கிற நபர்கள் தான். அந்த வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இந்த வாகன தொழில் யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு கோயில் சொல்லிடுறேன். அதான் நம்ம ஸ்டைலே, அதுதானே கோயில் சொல்றது தானே. அதுக்காக தானே அத்தனை கிளைண்ட்டுகளும் பாக்குறீங்க, இவ்வளவு வியூவர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஒரு காரணம் தான். அப்போ நம்ம வந்து பேசணும், நம்ம கிட்ட எல்லாம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, பொது நலம் தான். நல்லா இருங்க எல்லாரும், அவ்வளவுதான். அதான் சொல்லிட்டேன், கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்க போறோம், ஒன்னும் வாரி கட்டிட்டு எடுத்துட்டு போக போறது எதுவும் இல்லைங்க. வாகன தொழில் யாராவது நீங்க பண்றீங்க அப்படின்னா சூப்பர் கோயில் ஒண்ணு இருக்கு, என் கண் ஆதிநாராயண பெருமாள், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர்ல இருந்து 50 கிலோமீட்டர். என் கண் ஆதிநாராயண பெருமாள், அது மிருகசீரிட நட்சத்திரத்தோட பரிகார கோயில். என் கண் ஆதிநாராயண பெருமாள். யாராவது வாகன தொழில் செய்றீங்க, கனரக வாகனங்கள், லாரி வச்சிருக்கீங்க, கார் டீலிங் பண்றீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.